அருள்நிதி மம்தா மோகன்தாஸ் நடிக்கிற மை டியர் சிஸ்டர் படத்தோட அஃபிஷியல் டைட்டில் ப்ரோமோ இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரோமோ பார்க்க சும்மா ஃபன்னாக சூப்பராக இருக்குது. இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாகவே எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பேசன் பிக்சர்ஸ் கோல்டுமைன் பிக்சர்ஸ் 2 பேரும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு காமெடி மூவி. படத்தோட அஃபிஷியல் ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துகிட்டு ரிலீஸ் டேட் எதிர்பார்க்கலாம். அங்கமால் படத்தில் இருந்து இப்போ கேரளா தேட்ரிக்கல் ரிலீஸ் ரைட்ஸை பார்த்தீங்கன்னா பாவனா ரிலீஸ் பண்ண போகிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு நியூ போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவி. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். மிடில் கிளாஸ் படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் ஃபனாக இருக்குது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா முனிஷ்காந்த் லீடாக நடிச்சிருக்காரு. இது ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் காமெடி மூவி. படம் வர நவம்பர் 21 கிராண்டாக ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக இருக்கிற ஒரு தெலுங்கு மூவியோட அஃபிஷியல் டைட்டில் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் மூவியாக ரெடி ஆகுது. இந்த படம் பார்த்தீங்கன்னா வர நவம்பர் 21 தேதிகளில் ரிலீஸ் பண்ண போகிறதா இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 12A ரயில்வே காலனி படத்துலேருந்து அஃபிஷியல் ட்ரெய்லர் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் டீசெண்டாக இருக்குது. இது ஒரு காமெடி ஆக்ஷன் மூவியாக ரெடி ஆகுது. படம் பார்த்தீங்கன்னா வர நவம்பர் 21 மல்டி லாங்குவேஜ்லேயும் தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக இருக்கிற ஒரு பேன் இந்தியா மூவியோட அஃபிஷியல் டைட்டில் போஸ்டர் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்தோட பேர் ககுலஸ்தா. இந்த படம் பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடா, இங்கிலீஷ்னு 6 லாங்குவேஜ்லேயுமே கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக இருக்கிற ஒரு தமிழ் லோ பட்ஜெட் மூவி தான் இரவின் விழிகள். இது ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் மூவியாக எடுத்திருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா வர நவம்பர் 21 ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு நியூ போஸ்டர் ரிலீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக இருக்கிற ஒரு தெலுங்கு மூவியோட அஃபிஷியல் நெக்ஸ்ட் சிங்கிள் சாங் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாங்கோட பேர் சண்டாரியே. சாங் கேட்க நல்லாயிருக்கு. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் கிராண்டாக தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக இருக்கிற ஒரு தமிழ் மூவி தான் எல்லோ. இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் நல்லாயிருக்கு. இது ஒரு எமோஷ்னல் லவ் மூவியாக எடுத்திருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா வர நவம்பர் 21 தமிழில் ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக இருக்கிற ஒரு தமிழ் மூவி தான் அதிரன். இந்த படத்தோட அஃபிஷியல் பசங்கள் ப்ரோமோ இன்றைக்கி வந்திருக்கு. ப்ரோமோ நல்லாயிருக்கு. ஃபுல் சாங் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது. படம் நவம்பர் 28 ரிலீஸ் ஆகுது. கார்த்திக் சுப்ராஜ் பார்த்தீங்கன்னா அவரோட நெக்ஸ்ட் படத்தை இப்போ பூஜையை போட்டு மதுரையில் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதை இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட அஃபிஷியல் கேஸ்ட் அப்டேட் அண்ட் ரிலீஸ் டேட் அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம கூடிய சீக்கிரமே எதிர்பார்க்கலாம். ரஜினி கேங் அப்படின்ற ஒரு தமிழ் மூவியோட அஃபிஷியல் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு விஷ்ணு விஷால் ரிலீஸ் பண்ண போகிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. இது ஒரு ஹாரர் காமெடி மூவி. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. கலாட்டா ஃபேமிலி படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் டேட் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. படம் பார்த்தீங்கன்னா வர நவம்பர் 28 ரிலீஸ் பண்ண போகிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விமல் ஆனந்தராஜ், சிங்கமொழி, மொட்டை ராஜேந்திரன் லீடாக நடிக்கிறாங்க. இது ஒரு காமெடி மூவி. அன்கில் 1, 2, 3 படத்தோட அஃபிஷியல் ஷூட்டிங் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டே தான் இன்றைக்கி ஃபோட்டோஸ் மூலமாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ ஃபோட்டோஸ் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு த்ரில்லர் ஆக்ஷன் மூவி. வேல்ஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக இருக்கிற ஒரு தமிழ் மூவியோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு ஜிபி பிரகாஷ் ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு லவ் மூவி. டைட்டில் எந்த மாதிரி இருக்குன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக இருக்கிற ஒரு கன்னட மூவி தான் லவ் மொக்டைல். இந்த படத்தோட அஃபிஷியல் 3rd பார்ட்டை பார்த்தீங்கன்னா இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டரே இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் எமோஷனல் ட்ராமா மூவியாக ரெடி ஆகுது. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 ஸ்ட்ரீம் சீட்ஸ் அப்படின்ற ஒரு அனிமேஷன் சீரீஸை பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜில் மட்டும் ப்ரீமியர் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற ஒரு ஹாலிவுட் மூவி தான் வித் லவ் மெஹனாவ். இந்த சீரீஸை பார்த்தீங்கன்னா வர டிசம்பர் 3ஆம் தேதி நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற ஒரு ஹாலிவுட் மூவி தான் ஜெய் கிட்டி. இந்த மூவியை பார்த்தீங்கன்னா வர நவம்பர் 14 தேட்டரிகள்லையும் டிசம்பர் 4 நெட்ஃப்ளிக்ஸ்லையும் ப்ரீமியர் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங்லையும் ப்ரீமியர் ஆகும். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற ஒரு ஹாலிவுட் சீரீஸ் தான் த நைட் மேனேஜர். இந்த சீரீஸை பார்த்தீங்கன்னா இப்போ வர ஜனவரி 11 அமேசான் பிரைமில் ப்ரீமியர் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங்லையும் ப்ரீமியர் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சினிமா பையன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பை.